ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எக்கனாமியில் ஒரு முக்கியமான டாபிக் இந்த 5 இயர்ஸ் பிளான். இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு 4 to 5 மார்க்ஸ் வர கெயின் பண்ணிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரஷ்யாவிடமிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள். மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு. அதில் முதல் 5 ஆண்டு திட்டம் பற்றி பார்ப்போம். இது 1951 to 1956 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது தான் 5 ஆண்டு திட்டம். இது ஹரோட் தாமர் மாதிரியை அடிப்படையாக வச்சு இயற்றப்பட்டுச்சு. நோக்கம் வேளாண்மையை முன்னேற்றம் அடைய வைக்கணும். இந்த திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்தோட வெற்றி அடைஞ்சிச்சு. இதன்படி பக்ரா அணை, ஹிராகுட் அணை, மேட்டூர் அணை இது 3மே கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம். இதோட காலம் 1956 to 1961 வரை பிசி மகளனோபிஸ் அப்படின்றவரோட மாதிரியிலிருந்து எடுக்கப்பட்டது. தொழில் முன்னேற்றம் இதோட முக்கிய நோக்கம். 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 1961 to 1966 காட்கில் திட்டம் என்று அழைக்கப்பட்டுச்சு. சுதந்திர பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் இது ரெண்டுமே இதோட நோக்கமாக இருந்திருக்கு. இலக்கு எவ்வளோ வச்சாங்க அப்படின்னா 5.6%. அச்சீவ் பண்ணது 2.5%. இது தோல்வி அடைஞ்சிருச்சு. தோல்விக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சீனா இந்திய போர் வந்ததுனாலன்னு சொல்கிறாங்க. பசுமை புரட்சி இதில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கும் 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்துக்கும் நடுவில் திட்ட விடுமுறை காலம். இது ஏன் போட்டாங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிகழ்ந்த போரின் காரணமாக. இந்த நேரத்தில் 5ஆண்டு திட்டம் இயற்ற முடியலாட்டினாலும் ஓராண்டு திட்டங்கள் போடப்பட்டு வேளாண்மை, வேளாண் துறை, தொழில்துறை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 1969 to 1974. நோக்கம் என்ன அப்படின்னா, நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். இலக்கு 5.7% வச்சுருந்தாங்க. அச்சீவ் பண்ணது எவ்வளோனா 3.3% தான். இதுவும் தோல்வி. மூன்றாவதும் தோல்வி, 4ஆவதும் தோல்வி. நெக்ஸ்ட்டு 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட காலம் 1974 to 79. வேளாண்மை, சுரங்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுச்சு. இலக்கு எவ்வளோ அப்படின்னா 4.4%. அச்சீவ் பண்ணது 4.8% அச்சீவ் பண்ணி வெற்றி. 1975 20 அம்ச திட்டம் ஸ்டார்ட் பண்ணனால இதை ஓராண்டுக்கு முன்னாடியே கைவிடப்பட்டது. 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கினால ஓராண்டு சுழல் திட்டம் போட்டாங்க. அதோட வருஷம் என்னென்னா 1978 to 79 சுழல் திட்டம் போடப்பட்டது. இது 5ஆண்டு திட்டத்தை நீக்கினால போடப்பட்டது. நெக்ஸ்ட்டு 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 1980 to 1985 வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு இதோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. வறுமையை போக்கணும் அப்படின்றதுக்காக முழுமூச்சாக போடப்பட்ட திட்டம் இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டம். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. இலக்கு எவ்வளோ வச்சாங்கன்னா 5.2%. அச்சீவ் பண்ணது 5.7%ஓட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 85 முதல் 90. தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு தான் இதோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. இலக்கு 5% வச்சுருந்தாங்க. அச்சீவ் பண்ணது 6%ஓட வெற்றி. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் போடுறாங்க. இது ஏன்னா மைய அரசியலில் நிலையற்ற சூழல் நிலவியதால் 90 to 91க்கும் 91 to 92 2 வருஷத்துக்கு ஆண்டு திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992 1997 வரை. நோக்கம் என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பு, கல்வி, சமுதாயம், சமூக நல மேம்பாடு. புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இலக்கு 5.6% வச்சாங்க. ஆனால் 6.8% வளர்ச்சியோட வெற்றி அடைஞ்சிச்சு. 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் காலம் 1997 to 2002. நோக்கம் என்ன அப்படின்னா, சமூக நீதியோட சமமான வளர்ச்சி. இலக்கு 7% வச்சாங்க. 5.5% தான் வளர்ச்சி.
10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 2002லேருந்து 2007 வரை 10 ஆண்டுகளில் வந்துட்டு வருவாயை ரெட்டிப்பு செய்யணும். அதான் இந்த திட்டத்தோட நோக்கம். 2012ல் வறுமையை 15% குறைக்கிற குறிக்கோளோட இந்த திட்டம் இயங்கியிருக்கு. மறுசீரமைக்கப்பட்ட 20 அம்ச திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இலக்கு 8%, அச்சீவ் பண்ணது 7.2% அச்சீவ் பண்ணுச்சு. 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் 2007லேருந்து 2012 வரை விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி நோக்கமாகும். ஸ்ரீ ரங்கராஜன் அப்படின்றவர் தான் இதை தயாரித்தார். இலக்கு 8.1%, அச்சீவ் பண்ணது 7.9%. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் இதுதான் லாஸ்ட் ஐந்தாண்டு திட்டம். இது விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. இலக்கு 8% வச்சாங்க. இதை பாதியிலே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதற்கு பதிலாக போடப்பட்டது தான் நிதி ஆயோக் என்ற அமைப்பு. நிதி ஆயோக் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டில் சந்திக்கிறேன்.